இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் சிறுபிள்ளைகளுக்காக சிறுவர் ஞாயிறு நவம்பர் 14ஆம் தேதி சிறுவர் ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே சிறுவர்களுக்கான ஒரு செய்தியாக இந்த நாளிலே கொடுக்க இருக்கிறேன். நாம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த மகிமையின் டிவிக்காக ஜெபிக்கிறோம். இதன் மூலமாக இந்த செய்திகளை கண்டுகொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே நீர் கிரியை செய்யும். எங்கள் குடும்பத்திலே நீர் தந்த எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் வழிநடத்தும். அவர்கள் எங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் வைத்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே விதமாக சொல்லுகிறார், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளைகள் தேவனாலே கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு. ஆகவே உங்கள் குடும்பத்திலே இதை கண்டுகொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தராலே கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு. பெற்றோர் இல்லாமல் பிள்ளைகள் இல்லை. அப்ப அந்த பெற்றோராகிய நீங்கள் அந்த பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதை கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து காத்திருந்து ஜெபித்து ஆலோசனைகளை பெற்று பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்த வேண்டும். ஆகவே முதலாவது நாம் பார்க்கின்றோம், பெற்றோர்கள், அதை நடத்த வேண்டிய பெற்றோர்கள். அவன் எப்படி, அதான் சொல்கிறார், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து என்று சொல்கிறார். அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நடத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு. ஆகவே பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தை செல்வத்தை தேவன் உங்கள் குடும்பத்துக்கு தந்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. முதலாவது நாம் பார்க்கிறோம், அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு. ட்ரெயின் அப் எ சைல்டு, அதாவது அந்த பிள்ளை நீங்கள் எப்படி ஞானமுள்ளவர்களாக வளர்க்க வேண்டும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அங்கே சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. அப்போ பிள்ளைகளை நடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அப்போ அங்கே அந்த உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட கற்பனைகள், கட்டளைகள், கர்த்தருக்கு ஏற்ற வசனங்கள், அவைகளை அந்த தேவன் தந்த அந்த திருவசன போதனைகளை, அந்த வசனமாகிய அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. இன்றைக்கு காலையில பிள்ளைகளை ஹோம்ஒர்க் எழுதியாச்சா, ஸ்கூலுக்கு புறப்பட்டாச்சா, அப்படிதான் கேட்டுக்கொண்டிருப்போம். ஆனால் பிள்ளைகளை, நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக்கொண்டு இருக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. வசனத்தை குறித்து பேச வேண்டும். கட்டளைகளை, கற்பனைகளை குறித்து பேச வேண்டும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். உலக காரியத்தை சொல்லுகிறோம், உலக ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் முதலாவது கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய கற்பனைகள், அவைகளை குறித்து பேச வேண்டும். எப்பொழுதும் அந்த பிள்ளைகளுக்கு பேசி கொண்டிருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 12:14 அங்கே சொல்லுகிறார், பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து கொடுக்க வேண்டும். ஆகவே இவ்விதமாக பிள்ளைகளை பாதுகாப்பது, பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவைகள், பள்ளிக்கூடங்கள் அனுப்புறது, எப்படி ஸ்கூல்களுக்கு அனுப்புகிறோமோ அதுபோல் அவர்கள் கல்லூரி படித்து வேலைக்கு செல்லுகிற வரைக்கும் அதற்கு வேண்டிய ஞானமான காரியங்களை எல்லாம் குறித்து பெற்றோர்கள் பேச வேண்டும். ஆகவே பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகள் பெற்றோர்களே அவர்களுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும். அதான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே அங்கே சொல்லுகிறார். எபேசியர் 6:4, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்க்க வேண்டும்.
அப்போ சிச்சை கொடுக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும். கடிந்து கொள்ளுதல் அவசியம். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை செல்லமாக வளர்த்து விடுகிறார்கள். அவர்கள் உயர்வான ஒரு வேலைக்கு செல்லுகிற நேரத்திலே யாராவது கடிந்து கொண்டால், அதிகாரிகள் திட்டினால் உடனே அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். நாம் அன்றாடம் செய்திகளிலே பார்க்கிறோம். மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பொறியியல் கல்லூரி மாணவர்கள், இன்னும் வேலையிலே உயர்வான பதவியில் இருக்கிறவர்கள் அவர்களை கடிந்து கொள்ளும்போது அவர்களாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் செல்லமாக வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் மூலமாக எந்த கடிந்து கொள்ளுதல் இல்லை. கடிந்து கொள்ள வேண்டும். அதான் அங்கே சொல்லுகிறார். அப்ப கோபப்படுத்தாமல், எபேசியர் 6:4 அவர் சொல்லுகிறார், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக, வளர்க்க வேண்டும். அதான் நீதிமொழிகள் 13:24 சொல்லும்போது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அப்ப கடிந்து கொள்ளுதல் அவசியம். அப்ப அந்த கடிந்து கொள்ளுதல் மிக முக்கியமான ஒன்று. அப்ப சிறு வயதிலே பிள்ளைகளுக்கு கடிந்து கொள்ளுதலை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் ஒரு சபையில இருக்கும்போது, ஒரு வீட்டில் நான் வீடு ஜெபம் செய்ய சென்றிருக்கும்போது, அவர்கள் சிறு குழந்தை இவ்வளோ உயரம் ஒரு பான்ஸ் பவுடர் டின்னு அப்படி கொட்டி 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 இது பண்ணிட்டு, அவங்க மளிகை கடை வைத்திருக்கிறாங்க, ஸ்டோரு. அதில் அவங்களுக்கு அப்போ நான் அந்த தாயார்கிட்ட கேட்டேன், அம்மா அந்த பவுடர் டின்னு அப்படியே கொட்டிக்கிட்டே இரு. அது எனக்கு சின்ன பிள்ளை, அம்மா உன்ட்ட இருக்கிற நகையெல்லாம் எடுத்து விடு, வீட்டு பீரோவில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து போட்டு விளையாட விடு, பாட்டு கிழிச்சிட்டு கிடக்கட்டும், நகையெல்லாம் அடித்து தூரப்படட்டும். அப்படி என்னையா அப்படி சொல்றீங்க? அப்போ பவுடர்னுடைய விலை தெரியுமா? அது தெரியாது, கடையிலேருந்து எடுத்து வருவோம். அப்போ பாருங்க, கணவனுடைய கடையை இழுத்து மூடுற ஒரு வேலையை அந்த தாய் செய்கிறார். அப்போ அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் பொருளாதாரத்தினுடைய நிலையை பிள்ளைகளுக்கு. அப்போ ஆரம்பத்திலே அது ஊதாரித்தனமாக இருக்கிறது. தன்னுடைய கையில வருகிற பணத்தை நண்பர்களோடு செலவழித்து தானும் பிச்சைக்கார நிலையிலே காணப்படுவார்கள். அப்போ இதைதான் அந்த சின்ன வயதிலே அந்த தாய் சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும், தாயோ தகப்பனோ. அப்போ அந்த கடிந்து கொள்ளுதல் அவசியம். அதே நேரத்திலே கர்த்தருக்கேற்ற சிச்சையிலே கடிந்து கொள்ள வேண்டும். போதனையோடு கூடிய நீங்கள் நீதிமொழிகள் 19:18 பார்ப்பீர்கள் என்றால், நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிச்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை என்ன செய்யாதே, எழும்ப ஒட்டாதே. அப்போ அங்கே அவர் சொல்லுகிற, நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிச்சை செய். ஆனாலும் இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பிள்ளைகளுக்கு செல்லமாக வளர்க்கிறார்கள். அநேக இடங்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கருணை கொலை, தகப்பனே மகளை கொல்றான், தாயே மகனை கொல்றாங்க. அந்த அந்த காதல் ஏதோ ஒரு மேட்டர்ல அவங்க விரும்பாத பிள்ளைகளை அன்றாடம் அந்த செய்திகள்ல பார்க்கிறோம். அப்போ அதான் அங்கே சொல்லுகிறார், கொல்றதுக்கு ஒட்டாத, நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிச்சை செய். 12 வயது வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு நாம், அதுக்கப்புறம் அவன் நண்பனோடு பழகிறான். அப்ப அதை நாம் கண்காணிக்க வேண்டும். அதற்கப்புறம் அவருடைய வாழ்க்கை வீணாய் விடுகிறது. எத்தனையோ பேர் அலுவலகத்திலே அதிகாரிகளாக இருக்கிறவர்கள், பெரிய பெரிய உயர்வாக இருக்கிறவர்கள், நண்பர்கள் மூலமாக தன் குடும்பத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள். ஒன்றில்லாத ஒரு நிலையிலே அலைகிறது நாம் பார்க்கின்றோம். குடும்பத்துக்கும் சேர்க்காமல் வீணாக செலவழித்து விட்டு ஒரு பிச்சைக்கார நிலையிலே காணப்படுகிற எத்தனையோ குடும்பங்களை நான் எத்தனையோ இருந்த சபைகளை கண்டிருக்கிறேன். அப்போ மிக எச்சரிக்கையோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அந்த பிள்ளைகள் ஊதாரித்தனமாக அவர்கள் அலைவார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை வீணாகிவிடும். அப்ப அதே தான் அந்த கடிந்து கொள்ளுதல் அவசியம். நீங்கள் நீதிமொழிகள் 22:15 சொல்லுகிறது, பிள்ளைகளின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அது தண்டனையின் பிரம்பு அதனை என்ன செய்யும், விட்டு அகற்றும். அப்போ மதியினம், அந்த பிள்ளைகளின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிறகு அவனை விட்டு அகற்றும். அப்ப கடிந்து கொள்ளுதல் அவசியம். பிள்ளைகளுக்கு கடிந்து கொள்ளுதலை கொடுக்க வேண்டும். ரொம்ப அடிச்சு சிலர் பார்த்தீங்கன்னா ஊன்னு கத்துவாங்க, பெருசா அதான் இல்லை. அப்ப அந்த பிள்ளைகளை ஞானமாக நடத்த வேண்டும். என்னுடைய சித்தப்பா ஒருத்தர் உண்டு, இப்போ 90 வயசுக்கு மேல இருக்கிறாங்க. அவங்களுடைய மகன், அப்ப நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது எங்க வீடுகளுக்கெல்லாம் வந்து அவன் ஏதோ ரொம்ப சேட்டை பண்ணுவான். அப்போ அவன் தலையில ஒரு கொட்டுவார். ஏன் என்னை கொட்டுற அப்படி இப்படிமா, நீ செய்யற நியாயமாடே, நீ எப்படி இந்த மாதிரி பண்றிய அப்படின்னோடனே,
அப்படியே இருப்பான். அப்படியா, சரி அப்படிமா. அப்ப அந்த கடிந்து கொள்ளுதல், அது ஒரு அன்போடு, அதான் அங்கே சொல்லுவேன், நீ கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலே அங்கே அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் அவர்கள் பல உலக ஆட்களோடு பழகிறார்கள், நண்பர்கள், வேலை பார்க்கிற இடங்கள், படிக்கிற இடங்கள். அப்போ பெற்றோருடைய வார்த்தை அவன் காதுல ஏறாது. ஆகவே அதற்கு முன்பதாக அவர்களை அன்போடு கர்த்தருக்கேற்ற சிச்சையிலே வளர்க்க வேண்டும். அப்ப அது பெற்றோருக்குரிய ஒரு காரியம். பெற்றோர்கள், அதான் அங்கே சொல்லுகிறார், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அது பெற்றோருக்குரிய ஒரு காரியம். அந்த சிறுவர் நேரமாக இந்த சிறுவர் தினம் நவம்பர் 14 அப்ப அந்த சிறுவர்கள் நமக்கு கொடுக்கப்படுகிற பிள்ளைகள். அப்ப அந்த பிள்ளைகள் யார்? ரெண்டாவது நாம் பார்க்கிறோம் நடக்க வேண்டிய பிள்ளைகள். முதலாவது நாம் பார்த்தோம் நடத்த வேண்டிய பெற்றோர், பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் பிள்ளைகளுக்கான ஒரு காரியம், பிள்ளைகள் நடக்க வேண்டிய பிள்ளைகள். அப்ப நீங்கள் எவ்விதமாக குழந்தைகள் அவர்களை வளர்க்கிறீரோ அப்பதான் அவர்கள் நடக்க வேண்டிய பிள்ளைகளாக. நீங்கள் திருச்சபைகளிலே பார்ப்பீர்கள் என்றால் சண்டே ஸ்கூல் இருக்கிறது, அவர்களுக்கான போதனைகள், சண்டே ஸ்கூல் டீச்சர், போதகர்கள், அப்ப அவருக்கு ஏற்றபடி வழி நடத்துகிறார்கள். வசனம் சொல்ல வைப்பது, சிறு வயதிலே அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பது, இதெல்லாம் அந்த திருச்சபை செய்கிறது. திருச்சபையின் மூலமாக ஒழுங்கின்படி சண்டே ஸ்கூல் டீச்சர்கள் எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்ப நடக்க வேண்டிய பிள்ளைகள். அப்ப நீங்க நடத்துகிற பெற்றோர்கள் அவருடைய திருச்சபையில ஒப்படைக்கிறீர்கள். அப்ப அந்த திருச்சபையிலே அங்கே இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஏற்றபடி அங்கே அப்ப நடக்க வேண்டிய பிள்ளைகள் அதை இருக்க வேண்டும். எப்படி ஒரு இனிப்பான பலகார வகைகள், ஆடைகள் எப்படி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்களோ அதே போல நடக்க வேண்டிய வழிகளையும் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த நடக்க வேண்டிய வழிகளுக்கு அதான் நீதிமொழிகள் 29 சொல்லும்போது, நீதிமொழிகள் 29:15 சொல்லுகிறார், பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். அவன் பெரிய ஆளான பிறகு கூட அவன் தாயை தான் திட்டுவாங்க, என்ன வளர்ப்பு வளர்த்தாலும் இவன் பிள்ளை இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறம்பும் கடிந்து கொள்ளும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். அப்போ கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஈவு, கிஃப்ட் ஆஃப் காட் என்று சொல்ல, சில்ட்ரன், கடவுளுடைய அருட்கொடை, நன்கொடை, ஈவு, பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் வேதத்தில் எத்தனையோ இது சொல்ல முடியும். ஏசா யாக்கோபு பார்ப்பீர்கள் என்றால் ஒரு பெரிய சந்திப்பு, படைகளோடு அவன் சந்திக்கிறான். அப்பொழுது ஏசா கண்களை ஏறெடுத்து அந்த யாக்கோபுடைய ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்று கேட்கிறான். ஏசா, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார்? அதற்கு யாக்கோபு சொல்லுகிறான், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். அப்போ கர்த்தர் அருளுகிற ஈவு சும்மா ஏதோ கல்யாணம் ஆன பிள்ளைகள் வருவதல்ல. நீங்க எத்தனை பேர்கள் குழந்தை இல்லாமல் இருக்கின்றார்கள். அப்போ குழந்தை பாக்கியம் என்பது தேவன் கொடுக்கிற பெரிய ஒரு ஈவு. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பணக்காரனாக இருந்தவர் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். வளர்ப்பு மகன், அவர் பெரிய முதலமைச்சர்களாக இருந்தால் சந்திப்பாங்க, பெரிய சென்னையிலே ஏகப்பட்ட சொத்து, ஊட்டி வரி ஏகப்பட்ட சொத்துகள். ஆனால் அந்த 2015 அந்த வெள்ளம் வந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவர் பேட்டி கொடுத்தது இந்தியா டுடே, ஜூனியர், பல பத்திரிகைகள்ல வந்தது. எனக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்க கூட பணம் இல்லை. பெரிய கோடீஸ்வரர், நம்பர் 1 பணக்கார், குழந்தை இல்லாமல் எடுத்து வளர்த்த ஒரு வளர்ப்பின் மகன். முழு சொத்து அந்த நேரத்தில் பத்திரிகைகள், அவர் மரித்த நேரத்தில் கரண்ட் கிடையாது. சென்னையில் அந்த வெள்ளம் வந்த நேரத்தில் நான் 2 நாள் 3 நாள் கரண்ட் இல்லை. அவர் மரணம் கூட வெளியே யாருக்கும் தெரியாம போச்சு. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, பிள்ளைகள் கர்த்தர் அதான் அவன் சொல்லுகிறான், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். இன்னைக்கு உங்களுக்கு பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள். அப்ப அந்த பிள்ளைகள் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் பெற்றோரிடத்திலிருந்து, ஆசிரியர்களிடத்திலிருந்து, சபையின் போதகர், சண்டே ஸ்கூல் டீச்சர்கள், அவர்கள் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்த அந்த கற்பனைகளை, கட்டளைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு பாக்கியம்.
சங்கீதம் 127:4 சொல்லுகிறார், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். நீங்கள் குடும்பத்தின் ஒரு சந்ததியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதை உணர்ந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்திலே உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் பெற்றோருக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தர் தந்த ஈவு சுதந்திரம். சங்கீதம் 128:3 சொல்லுகிறார், இந்த திருமண ஆராதனைகளிலே வாசிக்கக்கூடிய ஒரு சங்கீதம், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஒலிவ மர கன்றுகள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழக்கூடிய அந்த ஒலிவ மரங்கள், அதுதான் அந்த ஒலிவ மர கன்று என்று உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். அப்போ நீங்கள் அந்த பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் வாலிபர்களாக இருக்கலாம், பெரிய திருமணமாகி கூட வேலைக்கு செல்லுகிறவர்களாக இருக்கலாம், ஆனால் அந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ அந்த சிறுவராக இருக்கிறவர்கள், இன்றைக்கு சண்டே ஸ்கூல் அப்போ செல்லுகிற நீங்கள் பிள்ளைகள் யாரு, உங்கள் அந்த பந்தியை சுற்றிலும் இருக்க ஒலிவ மர கன்றுகளைப் போல் உங்கள் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள். நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் ஊற்று. அந்த குடும்பத்துக்கு பெயர் கொடுக்கிற உங்கள் மூலமாக தான். உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் பெயர் கொடுப்பது உங்கள் மூலமாக தான். அப்ப அந்த பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் மிக எச்சரிக்கையோடு காணப்பட வேண்டும், ஞானமாக நடக்க வேண்டும். அதான் சொல்லுகிறார் நீதிமொழிகள் 17:6 அங்கே சொல்லும்போது சொல்லுகிறார், பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. ஆகவே நீங்கள் குடும்பத்தின் ஊற்றாக, ஒரு மேன்மையின் ஊற்றாக கொடுக்கப்பட்ட பிள்ளைகள். நீங்க மகிழ்ச்சி அடைய வேண்டும். நான் இந்த குடும்பத்திற்கு ஒரு கிரீடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறேன், என் பெற்றோருக்கு, என் பெற்றோரின் பெற்றோருக்கு கிரீடமாக கொடுக்கப்பட்ட பிள்ளைகள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த நீதிமொழிகள் 17:6 சொல்லப்பட்ட வசனத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். அது உங்கள் தாத்தா பாட்டி சொல்வாரு, என் பேர பிள்ளைகள், என் பேத்தி என்று சொல்வார்கள் உரிமையோடு, என் பிள்ளையினுடைய பிள்ளை. அப்ப அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளாக அந்த குடும்பத்திற்கு ஒரு கிரீடமாக நீங்கள் இருக்கிறீர்கள். சங்கீதம் 34:11 சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதிப்பேன். அப்ப சிறு பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் கர்த்தர் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க, உங்க அப்பா அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க திருச்சபைக்காக, போதகருக்காக, உங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சருக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு அவர் போதிப்பார், ஞானத்தை அவர் கொடுப்பார். அப்போ அதான் நாங்க நீதிமொழி 19:1 தெளிவாக சொல்கிறார். நீதிமொழிகள் 10:1 நீதிமொழிகள் 10:1 ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான். அந்த நீதிமொழி 10:1 பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீங்கள் மனப்பாடமாக செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான். எத்தனை குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகளை குறித்து சஞ்சலப்படுகிறார்கள். அவர்கள் குடியிலும் வெறியிலும் போதையிலும் இவ்விதமாக நண்பர்கள் காட்டுகிற தீங்கான வழியிலே புத்தி இல்லாதவனை போல அங்கே அலைந்து திரிகிறார்கள், குடும்பத்தை கெடுக்கிறார்கள், குடும்பத்துடைய பேரை அவர்களும் அழிகிறார்கள், ஒன்றுமில்லாமல் அழிகிற ஒரு நிலைக்குள்ளாக காணப்படுகிறார்கள். ஆகவே மிக எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் நடக்கை பரிசுத்த நடக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் சண்டே ஸ்கூல்ல இருக்கலாம், வாலிபர் இயக்கத்தில் இருக்கலாம். ஆகவே சிறுவர்களாக இருக்கிறவர்கள் நீங்கள் தான் வாலிபர்களாகிறீர்கள், பெரியவர்களாகிறீர்கள், சபையில மூப்பர்களாக, சபையின் அங்கங்களாக, பெரிய நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு ஒரு ஆசீர்வாதத்தின் செல்வங்களாக நீங்கள் காணப்படுகிறீர்கள். அப்போ உங்கள் நடக்கை மிக மிக அவசியம். உங்கள் நடக்கை மிக அவசியம். நீதிமொழிகள் 20:11 எங்கே சொல்லுகிறார்? நீதிமொழிகள் 20:11 பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். நம்பிக்கையானால், அதாகவே தான் பிள்ளைகள். அந்த நீதிமொழிகள் 20:11 பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். உங்களுடைய நடக்கை மிக மிக அவசியம். நீங்கள் நடக்கிற நடக்கையிலே
அங்கே உங்கள் குடும்பம் ஆசீர்வாதம் பெறும், நீங்களும் ஆசீர்வாதங்கள் பெறுவீர்கள். அப்ப ஆண்டவர் உங்களுக்காக அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் மகத்துவங்களை செய்கிற தேவன். மூன்றாவதாக நீங்கள் பார்ப்போம், முதலாவது நாம் பார்த்தோம், அந்த பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்த வேண்டிய யாரு? பெற்றோர். பெற்றோராகி நீங்கள் பிள்ளைகளை ஞானம் உள்ளவர்களாக, கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நீங்கள் வளர்க்க வேண்டும். இரண்டாவது நடத்த வேண்டியது பெற்றோர், நடக்க வேண்டியது நீங்கள் பிள்ளைகள். குடும்பத்திற்கு, திருச்சபைக்கு, தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்க வேண்டும். அப்ப எப்படி நடக்க வேண்டும்? நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக நடக்க வேண்டும். ஞானம் இல்லாம இருக்க முடியாது. ஒரு சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து, உணவுல இருந்து, நாம் பெறுகின்ற ட்ரெஸ்ஸோ எதுவோ ஞானம் உள்ளவர்களாக நடக்க வேண்டும். அப்ப ஞானம் என்பது மிக மிக அவசியம். வேதத்திலே தெளிவாக அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இன்றைக்கும் நான் அடிக்கடி நினைப்பேன், நாங்க சிறு வயதுல சாப்பிடும்போது உள்ளங்கைக்குள்ள சாப்பாடு வரக்கூடாது. அப்படி சாப்பாடு உள்ள வந்ததுன்னா கரண்டிட்டு ஒரு அடி விழும், தலையில கொட்டு விடும் என்னுடைய தாய். அப்போ இப்பெல்லாம் சில்வர் கரண்டி இப்பெல்லாம் அடிச்சா வளைஞ்சிரும். அது அலுமினிய கரண்டி, அப்படி திக்கா இருக்கும், அடி மொழியில விழும் அந்த கரண்டிட்டு. ஏன்னா உள்ள வரக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் சாப்பிடும்போது உள்ளங்கைக்குள்ள வராது, வேற இதெல்லாம் வச்சு சாப்பிட்றோம். உள்ளங்கையில ஒரு சின்ன ஈரம் விடப்படாது. நான் ஒரு முறை ஒரு ஹோட்டல்ல சாப்பிடும், அவரு பெரிய கோட்டு ஷூட்லாம் போட்டிருந்தாரு. அப்போ அவர் இப்படி எடுத்து பிசைஞ்சு எடுத்து சாப்பிடுவார். இப்படி பண்ணும்போது நான் பார்த்தேன், அடையவோ பெத்தமானோ தெரியல அப்படின்னு. அப்ப எங்க அம்மாவா இன்னைக்கு நினைச்சேன். அப்போ அவன் கோட்டு ஷூட்டு போட்டா விட அவனுக்கு இப்படி நக்கிற இது அவன் தாய் கண்டிக்கல. ஆகவே நம் மனசுக்குள்ள அம்மா கறி திட்டுறேன் மனசுல, எனக்கு எதிர உட்காந்து சாப்பிட ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இது. அப்போ அவர் ஏதோ பெரிய ஒரு அதிகாரியா இருக்கலாம், ஏதோ பெரிய பொறுப்புல இருக்கலாம். அந்த தாய் சாப்பிட்றத கூட கற்றுக் கொடுக்கல. இன்னைக்கு எத்தனை தாய் பிள்ளை, உங்கள் பிள்ளைகள் அது முதிர் வயதிலும் விடாதிருப்பான். நம்ம தமிழ் பழமொழி இருக்கும், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த ஞானம் மிக மிக அவசியம். படிக்கிற இடங்களில் இருந்து வாழுகிற இடங்கள் எல்லா இடத்திலும் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஞானத்தின் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 16 சொல்லும்போது, பொன்னையும் பொருளையும் சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பதுதான் உத்தமம். அந்த நீதிமொழி 16 வசனம்லாம் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க நீதிமொழி 16 பொன்னையும் பொருளையும் சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பதுதான் உத்தமம். அப்ப அது மிக ஞானம் முக்கியம். நீங்கள் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்திலே நீங்கள் காண்பீர்கள் என்றால் ஞானமே முக்கியம். அப்போ அது உன்னை மேன்மைப்படுத்தும், கனம் பண்ணும் ஞானம். அதான் கர்த்தர் அந்த ஞானத்தை நமக்கு தர. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எத்தனை படிப்புகள், உயர்வுகள், பட்ட படிப்புகள், மேன்மைகள், டாக்டரேட் என்னென்ன உண்டோ, எதை பெற்றாலும் அப்ப அதை அங்கே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அப்போ நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லும்போது, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஆத்மாவை காக்கிறவன் புத்தியை காக்கிறான், நன்மையை அடைவான். அப்ப ஞானத்தை நீங்கள் காக்கும்போது நீங்கள் புத்தி அடைவீர்கள், நன்மையை அடைகிறவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ அவர் காக்கிற ஒரு தேவன். நீங்கள் ஒரு தாவரங்கள்ல எத்தனையோ வகை உண்டு. அப்போ பூச்சியை திங்கிற ஒரு தாவரம் உண்டு. இப்போ தாவரம் மழை பெய்யும், மழையிலும் பனியை பெறுகின்றது. ஆனால் பூச்சியை திங்கக்கூடிய தாவரங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த தாவரத்தினுடைய பெயர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நெபந்தஸ் என்று சொல்லுது. இது நம்முடைய நாட்டிலே அசாம் காடுகளில் அதிகமாக இருக்கிறது. காரியா என்று சொல்லுகிற அந்த காட்டுப்பகுதிகளிலே அந்த செடி இருக்கிறது. ஜாடி தாவரம் என்று சொல்வார்கள். அது அழகாக ஜாடி போல அங்கே காணப்படும். அந்த தாவரத்துல என்னவென்றால், அந்த தாவரத்தின் நுனியில இனிப்பான ஒரு திரவம் சுரந்து, தேன் போல திரவம் சுரந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த பூச்சிகள் என்ன செய்யும், அந்த தாவரத்தினுடைய அந்த ஜாடி போன்ற அந்த பகுதியில நேரா அப்படி போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துல அப்படி வலிக்கிட்டு நேரா உள்ள போய் விழுந்துடும். உள்ள விழுந்த பிறகு ஒரு மூடி மாதிரி இருக்கும், டப்புன்னு மூடி அந்த பூச்சிகளை சாப்பிடும். அது நெபந்தஸ் என்று சொல்லுகிற ஒரு தாவரம், ஜாடி தாவரம் என்று சொல்வார்கள். அஸ்ஸாம் காடுகளிலே, காரியா மலைகளில் உள்ள அஸ்ஸாம் காடுகளிலே இந்த தாவரம் அதிகமாக காணப்படுகிறது. ஜாடி தாவரம் இப்படி போல இருக்கும்.
நுனியில எல்லாம் நல்ல தேன் போல இனிப்பு இருக்கும். நிறைய பூச்சி அதில் வந்து உட்காரும். உட்கார்ந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே வலிக்கிட்டு உள்ள போய் விழுந்துடும். உடனே இன்னொரு மூடி மாதிரி டக்குன்னு என்ன செய்யறோம், மூடிவிடும். மூடினோடனே அந்த பூச்சி அது சாப்பிட்டுவிடும். அது செடிக்கு உணவாகும். இன்றைக்கும் அநேக மக்கள் ஞானமுடைய உலக வாழ்க்கையிலே குடி பழக்கங்கள், தீதான காரியங்கள், போதை பழக்கங்கள், எத்தனையோ பழக்கங்களுக்குள்ளாக உங்களை கொண்டு போகும். அதாவது நீதிமன்றத்தில் அது பளபளப்பாய் தோன்றும். அதுல போய் விழுந்தவன் எழுந்திருக்கிறதே இல்லை. குடும்பத்தை அழிக்கிறான், அவனும் அழிகிறான், தன்னுடைய உடம்பை கெடுத்துக் கொள்கிறான். அப்போ அன்றைக்கு குடும்பம், அவனை நம்பி இருக்கிற குடும்பத்தை என்ன பண்ணுகிறான், சீரழிக்கிறான். அப்ப அந்த ஞானமாக நீங்கள் நடக்க வேண்டும். இன்றைக்கு பெற்றோராகி நீங்களும் சரி, பிள்ளைகளாக நடக்க வேண்டிய 2 காரியங்களை நாம் என்ன செய்கிறோம். முதலாவது நாம் பார்த்த ஒரு காரியம் என்ன, பெற்றோர் நடத்த வேண்டிய பெற்றோர், பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. 2வது பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழிகள், பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழிகள் ஞானமாக. கடைசியாக நாம் 3வது நாம் பார்க்கிறோம், அங்கே ஞானமாக நீங்கள் நடக்க வேண்டும். ஞானமாக நடக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு செல்போன்கள், எத்தனையோ விதமான இன்டர்நெட் எல்லாம் வருகிறது. அப்போ மிக ஞானமாக நீங்கள் நடக்க வேண்டும். நாள்தோறும் செய்திகளிலே பார்க்கிறோம், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் வாலிப வயதிலே ஏமாந்து விடுகிறார்கள். பெரிய பெரிய செல்வந்தர்கள் ஏமாந்து விடுகிறார்கள். எளிதாக உங்களை வஞ்சித்து விடுவார்கள். ஆகவே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், ஞானமாக இருங்கள். நீங்கள் பெற்றோருக்கு கிரீடமாக இருக்க வேண்டியவர்கள், திருச்சபைக்கு கிரீடமாக இருக்க வேண்டியவர்கள், இந்திய தேசத்திற்கு கிரீடமாக இருக்க வேண்டியவர்கள். ஒரு முறை நீங்கள் வேதநாயம் சாஸ்திரியாருடைய வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர் ஸ்கூலுக்கே போக மாட்டார், ஓடி ஓடி போயிடுவார். என்ன செய்வாரு, ஓடி ஓடி போயிடுவார். அப்போ அவருடைய அப்பா வந்து ஒரு முறை அந்த ஆசிரியர் என்ன சொன்னாரா, யமனுக்கு கூட படிப்பவரும் இவனுக்கு படிப்பே வராது அப்படின்னு சொல்லி திட்டி விட்டாராம். அவனை ஸ்கூல்ல விட்டு சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஓடி ஓடி போயிடுவாராம், படிப்பறிவு இல்லாம காணப்பட்டாராம். அப்போ அவங்க அப்பா வந்து ஒரு நாள் வீட்டுக்குள்ள போகும்போது அவருடைய தந்தையார் வந்து முழங்கால நின்று அழுது அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். இதை பார்த்தாராம். அவர் பேரை சொல்லி, அவருடைய அப்பா தேவசகாயம் பிள்ளை, அழுது அழுது ஜெபம் பண்ணாராம், கண்ணீரோடு. தன்னுடைய மகன் வேதநாயகத்துக்காக அழுது அழுது ஜெபம் பண்ணாராம். அவன் வரம் பெற வேண்டும், இது பண்ண வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ ஒரு ஸ்கூலுக்கு போக முடியாத ஒரு படிப்பு, இவனுக்கெல்லாம் படிப்பே வராது என்று துரத்தப்பட்ட நிலையில காணப்பட்ட அவர் எத்தனை பாடல்கள் எழுதினார். எவ்வளவு பெரிய கவி, அரசவை கவிஞராக கூட அவர் என்ன பண்ணப்பட்டார், காணப்பட்டார். அப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். அப்ப அந்த பெற்றோர் பிள்ளைகளுக்காக அழுது ஜபிக்க வேண்டும். அவர் அந்த நேரத்துல தான் கல்வியை கூட இழந்ததை ஒரு பாடல்ல பின்னால் அவர் பெரிய கவிஞரான பிறகு, வீணாய் காலம் கழித்தேன், சற்றும் தோனாய் நின்று விழித்தேன், காணாய் நாட்டை தேடி சுமந்த கருத்தை என்னை திருத்தேன்னு சொல்லி அவர் ஒரு பாட்டு பாடினார். அவருடைய தன்னுடைய முந்தின காலத்தினுடைய அந்த நிலையை கூட அதுல கொண்டு வந்து இன்னைக்கு அவர் எப்படி பாடியிருக்கிறார் பாருங்க. 1805 எழுதப்பட்ட ஒரு பாடல். 2 சரணம் பாடுகிறேன், நீங்களும் தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பாடுங்கள். ஆசையாகினேன் கோவே உனக்கு ஆனந்த சோத்திரம் தேவே, ஆசையாகினேன் கோவே உனக்கு ஆனந்த சோத்திரம் தேவே, இயேசு கிறிஸ்து மாசத்துவத்து ரட்சகா ஒரே தச்சகா, ஆசையாகினேன் கோவே உனக்கு ஆனந்த சோத்திரம் தேவே, கானா நாட்டுக்கரசே உயர்வான் நாட்டார் தொடும் சீரசே, கானா நாட்டார் கரசே உயர்வான் நாட்டார் தொடும் சீரசே, நாட்டமுடன் தேடி தேடி நாடி பதம் பாடி, நாட்டமுடன் தேடி தேடி நாடி பதம் பாடி, ஆசையாகினன் கோவே உனக்கு ஆனந்த சோத்திரம் தேவே, வீணாய் காலம் கழித்தேன் சற்றும் தோனாய் நின்று விழித்தேன், வீணாய் காலம் கழித்தேன் சற்றும் தோனாய் வென்று விழித்தேன், காணா நாட்டை தேடி சுமந்த கருத்தே என்னை திருத்தே, காணா நாட்டை தேடி சுமந்த கருத்தே என்னை திருத்தே, ஆசையாகினேன் கோவே உனக்கு ஆனந்த சோத்திரம் தேவே, ஆசையாகினேன் கோவே உனக்கு ஆனந்த சோத்திரம் தேவே. ஆம், அன்றைக்கு பள்ளிக்கூடம் செல்வது கூட பயந்து காணப்பட்ட அவர், ஓடி ஓடி ஒழித்து கொண்டிருந்த அவரை கர்த்தர் பெரிய ஒரு காரியமாக அவரை தெரிந்து கொண்டார். எல்லா அரசவை கவிஞராக மாற்றினார். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோரே, சிறுவனே, சிறுமியே, உன்னை பெரிய ஆளாக ஆண்டவர் உன்னை உயர்த்த இருக்கிறார்.
தேசத்திற்கு, திருச்சபைக்கு, குடும்பத்திற்கு கிரீடமாக வைக்க உன்னை தெரிந்து உன்னை விரல் நீட்டி உன்னை அழைக்கிறார், உன்னை மேன்மைப்படுத்த அழைக்கிறார். ஆகவே கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுத்து கிறிஸ்தவ வசனத்தின்படி, வேத வசனத்தின்படி நட, வாழ்க்கையை பரிசுத்தமாக நட, ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த பரிசுத்தமான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. சிறுவர் தினத்திற்காக நன்றி எடுக்கிறோம். எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்கள், அவருடைய பிள்ளைகளுக்காக, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சிறுவர் சிறுமிகள் ஒவ்வொருவரையும் நீர் கனப்படுத்த இருக்கிறீர், கிரீடமாக வைக்க இருக்கின்றீர். உம்முடைய வசனத்திலும் உம்முடைய கிருபையிலும் அவர்கள் வளர்ந்தேற, பரிசுத்தத்திலே வளர்ந்தேற நீ கிருபை செய்யும். உம்முடைய தூதர்களாலே காவலிடும். எல்லா மேன்மைகளை தாரும். எல்லா உயர்வான ஞானமான மேன்மைகளை பெற அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.